ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, ரோலெக்ஸ் சூர்யா சாரோட வெறி கொண்டு தீவிர வெயிட்டிங்கில் இருக்கும் கங்குவா படத்தை பற்றி வந்த 2 முக்கியமான லேட்டஸ்ட் அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சூர்யா சார் ஃபேன்ஸ், உங்களுக்காக கங்குவாலேருந்து 2 இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்து ரீசெண்டாக வந்திருக்கு. அதில் முதல் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரபல பத்திரிகையான விகடன் பத்திரிகையில் இருந்து கங்குவாவை பற்றி சில மேட்டர்லாம் லீக் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பத்திரிகையில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துருவோமா? ஸோ இது இன்னைக்கு வந்த நியூஸு. படத்தில் பெரும் பகுதியான காட்சிகள் வந்து போர்க்களம் நிறைந்த காட்சிகள் என்பதாலும், படத்தில் யானை, முதலை, புலி, கழுகு ஆகிய விலங்குகள் முக்கியமான கதாபாத்திரத்தில் வருகிறது என்பதாலும் கிராபிக்ஸ் பெரும் பங்கு வகிக்கின்றன அப்படின்னு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ படத்தில் விஎஃப்எக்ஸ் ஒர்க் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நண்பாஸ். அண்ட் இந்த தகவல் மட்டும் இல்லாமல் தற்போது படத்தோட விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து ரொம்ப இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு கொண்டு வரதுக்காக சென்னையில் உள்ள லவ்ரின் ஸ்டூடியோஸில் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கங்குவாவோட விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்களா நண்பாஸ். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த விஎஃப்எக்ஸ் டீம் வந்து ஆல்ரெடி சிறுத்தை சிவா அவர்களோட முந்தைய படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்களாம். அண்ட் ஆல்சோ இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஎஃப்எக்ஸ் போர்ஷன்ஸ் முடிய இமிடியேட்டாக அந்த விஎஃப்எக்ஸ் போர்ஷன்ஸ் எல்லாம் 3D கன்வர்ஷனுக்கு உடனடியாக அமைச்சிருவாங்களாம் விஎஃப்எக்ஸ் டீம். ஸோ இதுதான் விகடன் பத்திரிகையில் லேட்டஸ்டாக கங்குவாவை பற்றி அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. என்ன நண்பாஸ், கேட்குற நேரமே சும்மா கூஸ் பம்ஸ் வருது இல்லை, வேற மாதிரி நண்பாஸ் கங்குவா சம்பவம் பண்ண போகுது அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. ஸோ இது ஒரு அப்டேட். அடுத்து லேட்டஸ்டாக படத்தோட விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு எப்படி போய்கிட்டு இருக்கு, அண்ட் ஆல்சோ படத்தோட கிளிம்ஸை பற்றி ஸ்டூடியோ கிரீன் சிஇஓ ஆன தனஜெயன் அவர்கள் வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் உங்களுக்காக சில அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு கொஞ்சம் கேளுங்களேன். சார், கங்குவால என்ன குக் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு டப்பிங் போயிட்டு இருக்கு. சேம் டைம் வந்து சிஜி ஒர்க்கும் போயிட்டு இருக்கு, 3D ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. எக்கச்சக்கமா அந்த படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு தான் வந்து ஹோல் டீம், சிவா சாரும் ஹோல் டீமும் கான்சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. படம் முடிஞ்சிச்சு, எல்லாமே ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. கம்ப்ளீட்டா இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் எப்போ முடியுதோ ஒரு கிளாரிட்டி வந்து நிற்கும். அப்போதான் வந்து ரிலீஸ் டேட்டுக்கு அவர் என்ன சொன்னாரு, எந்த அவசரமான ஞானவேல் சார் சொன்னது என்னன்னா, அவசரமே போட வேணாம், ரிலீஸ் டேட் போட்டு நம்ம ப்ரெஷர் போட வேணாம், குவாலிட்டியில 1% காம்ப்ரமைஸ் இல்லாம எனக்கு சிஜியும் 3D எல்லாமே வரணும், ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போறோம், ஆப்வியஸ்லி நம்ம அவசரப்படக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சிவாசாரம் வந்து கம்ப்ளீட்டா இந்த ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறீங்களே, நான் மைன்யூட்டா ஒரு விஷயத்தையும் பண்ணி பிரமாதமான ஒரு படைப்பா கொண்டு வரேன்னு ட்ரை பண்றாரு. இதுல என்னன்னா, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி என்னன்னா, யார் அதை பார்த்தாலும் இப்போ வந்து ஒரு கிளிம்சஸை வந்து மீடியாவில் இருக்க கொஞ்சம் பேருக்கு வந்து ஞானவேல் சார் பாம்பேல காமிச்சார். அவங்க ஏதோ சைத்தான் படத்தினுடைய ஆடியோ லான்ச் போயிருக்காங்க, அப்போ ஆஃபீஸ் விசிட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து பிஸ்னஸ்க்காக அங்கே நிறைய பேர் காமிப்பாங்க சின்ன கிளிம்சஸ். அதை காமிச்ச உடனே அப்படி மிரண்டு போயிட்டு நிறைய பேர் ட்வீட்ல போட்டிருந்தாங்க, நம்ம இருக்கிற சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ், இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்த நாங்கள் பார்த்தோம் கங்குவா படத்தில் அப்படின்னு. ஸோ அதுதான் அந்த படம். யார் பார்த்தாலுமே நார்த் இந்தியாவில் இப்போ வந்து சார் வந்து ஞானவேல் சார் என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாரு, எங்கே போனாலும் ஐபேட்ல உடனே வந்து தங்களானே கங்குவா காமிச்சிருவாரு. அந்த காமிச்ச உடனே அந்த ஆர்டிஸ்டும் சரி, மீதி எல்லாருமே பிரமிப்புறாங்க. இப்படி ஒரு பிரமிப்பான ஒரு படைப்பு, என்னடா இது இவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்காங்களே. அது ஒரு பெரிய ஒரு ஐடென்டிட்டியா மாறுது ஸ்டுடியோ கிரீனுக்கு. இப்ப ஞானவேல் சார் இஸ் சோ ப்ரௌட். எவ்ரி டைம் அவர் காமிக்கும் போது அவருக்கு ஒரு ப்ரைடான ஒரு ஃபீலிங், உழைப்பு இப்படி வந்திருக்கு இல்ல, அவங்க எல்லாம் பார்த்துட்டு இப்படி எல்லாம் ஒரு படம் இவ்வளோ தைரியமா, அதாவது இவ்வளோ மேக்கிங், இவ்வளோ செலவு, பிரம்மாண்ட செலவுல எடுக்கிறாங்களே அப்படின்றது வந்து அவருக்கு ஒரு ஹாப்பினஸ், பாக்குறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. அப்போ சவுத் இந்தியாவில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இவ்வளவு கான்பிடென்ட்டா பெரிய பட்ஜெட்ல எடுக்கிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு இது வருது. ஸோ எல்லாமே அந்த படத்தை பொறுத்தவரையும் ஒரு பிரம்மாண்டம் தான். இந்த வருஷம் வரப்போற படங்கள்ல ஒரு பிரம்மாண்டமான படைப்பா அந்த படம் வந்து நிற்கும். என்ன ரோலெக்ஸர் ஃபேன்ஸ், கேட்டிங்களா? இந்த 2 அப்டேட்டை வச்சு பார்க்குற நேரமே கங்குவா எவ்வளோ தரமாக ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நிச்சயமாக தெரியுது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லி ஆகணும் பாஸ், கண்டிப்பாக ரோலெக்ஸர் ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு வெறித்தனமான விருந்து வந்து கங்குவா மூலயமா சூர்யா சார் வந்து கொடுக்க போகிறாரு. ஸோ ஆல் ரோலெக்ஸர் ஃபேன்ஸ், தரமாக எல்லோரும் வெயிட்டிங்கில் இருங்க, சம்பவம் ஆன் தி வே. ஸோ அவ்வளோதான் நண்பாஸ், இதுதான் கங்குவாவை பற்றி ரீசெண்டாக வந்த சூப்பர் மாஸ் தகவல்கள். ஸோ நீங்கள் இந்த தகவல்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ரோலெக்ஸர் ஃபேன்ஸ். மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.